சிறை சிறை வந்து உண்மையிலே பெரிய ஒரு பேரும் இது வாய்ப்பு. நம்ம ஒரு சீன் நடிக்கிறோம். நம்ம நடிச்ச சீனுக்கு மொத்த தியேட்டரும் கிளாப்ஸ் அடிக்குது, விசில் அடிக்குது. பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஷார்ட்டில் நீ பார்த்து ஆடியன்ஸோட சவுண்டு அப்ளாஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நமக்கா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சிறை கிடைச்ச பாராட்டு அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா அந்த சீனே சின்ன சீன் தான். ஆமா, ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தான். அதில் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பாராட்டினது எனக்கு தலைவர் நம்ம நம்ம மட்டும் இல்லை, யார் பார்த்தாலுமே ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நியூட்ரலாக இருப்பாங்க. அந்த மொமெண்ட்டே மறந்துடும். நம்ம அடுத்து வந்தால் ஒரு குதிரனு கேர நம்ம எனக்காக நமக்கு நம்ம என்ன நடிக்க போகிறோன்றதுலாம் ஒன்றும் தெரியாது. எவ்வளோ நேரம் அவர் இருக்கிறாரோ அவ்வளோ நேரம் அவரையே பார்த்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அந்த ஒரு மனிதனுக்கு மனசு நல்லா இருந்தாலே. ஆஸ் அ ஃபேனாக சொல்லுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி கமல் 2 பேரும் அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க. என்ன மாதிரி ட்ராவல் பண்ண ஆளுங்களுக்கு அது ஒரு பயங்கர என்னன்னே சொல்ல தெரியுது. ஒருவேளை அதில் ஒரு ரோல் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவீங்க. நீங்கள் அது எப்படி கேள்வியே தப்பு. கண்டிப்பாக. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்டர் மூனார் ரமேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் பிராணேஷ். ஒரு சில ஃபோட்டோஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த செட்டிலையோ அந்த படத்தை பற்றியோ இல்லை அது மூலியமாக வந்த நிகழ்ச்சியான சம்பவங்கள் அந்த செட்டில் இல்லை அவங்க அதில் இருந்த கேரக்டர்ஸ் பற்றி என்ன தோணாலுமே நீங்கள் அதை பற்றி பேசலாம். சிறை சிறை வந்து உண்மையிலே பெரிய ஒரு பேரும் இது வாங்கி கொடுத்த படம் எனக்கு. அதுவும் வெற்றிமாறன் சாரனுடைய ஒரு அந்த ஆலமரத்துக்கு கீழே உள்ளது தானே, எல்லாம் அந்த விழுதுகள் தானே. அதனுடைய ரைட்டர் தமிழ், இயக்குனர் சுரேஷ் எல்லாருமே எனக்கு பல வருடங்களாக க்ளோஸு. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து இவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த டீமே ரொம்ப, கேமராமேன் மாதேஷ், அந்த சீன் பயங்கரமாக அமைஞ்சிருச்சு. ரொம்ப மியூசிக்கல் ஜஸ்டின் பிரபாகர், எடிட்ரு ஃபிலோமின்ராஜ், கேமராமேனு, கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட்டு, எந்த வசனமுமே இல்லாமல் நின்று ஒன்லி ரியாக்ஷன்லேயே தன்னை பதிவு பண்ண விக்ரம் பிரபு சார், அந்த பரிதாபமாக நின்ன அந்த பையன், அப்படி ஒரு சீன். அது எல்லாருமே பயங்கர பர்ஃபெக்ஷனாக ஒர்க் பண்ண ஒரு சீன் அது. இந்த சீன் பற்றி நான் இது இன்டர்வியூ வந்து எல்லா டீமே கேட்டேன். சிறை படத்தில் சம்மந்தமாக எல்லாரும் சொன்னது இந்த சீனில் மட்டும் தமிழ் சார் ரொம்ப வந்து உன்னிப்பாக இருந்தால் அந்த சீனுக்கு அவர் வரவே செஞ்சுருந்தாருன்னு. ஸோ அது பின்னாடி எப்படி இருந்தது? இல்லை, அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து வருவார், ஸ்பாட்டுக்கு வருவார். இவரும் கூப்பிடுவார். அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவர் மார்ஷல் படம் ஒர்க்கில் இருந்தார். அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஷூட்டிங்கில் அட்டன் பண்ணுவார். பை காட் கிரேஸ் நான் அந்த சீன் பண்ணும்போது அவரால் வர முடிஞ்சுது. ஸோ அவர் இருந்தார். ஆனால் இது லிட்டலாக அந்த கட்டாக பார்க்கும்போது நீங்கள் அந்த இடத்துல சொன்னோன்னே தேட்டர் மொத்தமும் ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. நம்ம ஒரு சீன் நடிக்கிறோம். நம்ம நடித்த சீனுக்கு மொத்த தேட்டரும் கிளாப்ஸ் அடிக்குது, விசில் அடிக்குது, நின்று பேசுறதுக்கு போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? எனக்கு பயங்கர, நான் ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் அதை சினிமாவுக்கே வந்து புதுப்பேட்டையில் அந்த கடவுள் இருக்கிறான் குமாரன் ஒரு டைலாக் சத்தியம் தியேட்டரில் பார்த்தேன். ப்ரீமியம் ஷோ தான். அதில் இப்படி தான் பயங்கரமாக எல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் அந்த ஷார்ட்டில் நீ பார்த்து ஆடியன்ஸோட சவுண்டு அப்ளாஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நமக்கா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம். அதுக்கப்புறம் சிறை வந்து அதோடையும் தாண்டி ஒரு பெரிய அப்ளாஸ். ஆனால் 2வது அது பெரிய தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சி பார்க்க முடியாமல் போச்சு, வேலை இருந்தனால போக முடியல. ஆனால் உங்களுக்கு வந்த ஒரு இது மூலியமாக ஒரு பாராட்டு வந்திருக்குல்ல, இட் பி சோஷியல் மீடியா பாராட்டு இல்லை கால் மூலியமாக மெசேஜ் மூலியமாக, அது என்னவா இருந்தது இந்த படத்துக்கு சிறைக்கு கிடைச்ச பாராட்டு? சிறை கிடைச்ச பாராட்டு அதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நிறைய ஒரு பலவிதம் அந்த அந்த சீனே சின்ன சீனு தான். ஆமாம், ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தான். அதில் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பாராட்டினது எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோவமாக என்ட்ரா வருது, அது யூஷுவல் எப்பயுமே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சீனில் பண்ணுறது, கோவமாக வருது. அப்புறம் அந்த நின்றுட்டு பேசுனது, அப்புறம் அந்த செட் உட்காந்துட்டு
அந்த கன்னோட டீட்டெயில் கேட்குறது, ரவுண்ட்ஸ் கேட்குறது, அதுலேருந்து அது தனித்தனியாக பிரித்து பிரித்து பாராட்டினாங்க. இந்த உட்காந்து இப்படி பார்த்து விக்ரம் சாரை பற்றி பேசுகிறது, பொதுவாக லாங் எஸ்கார்டில் கன்று லோட் பண்ண மாட்டேனே அந்த இடம் அது, அப்புறம் நானும் முஸ்லீம் தாண்டான்னு சொல்கிறது. அப்புறம் நம்ம இளவரசன் எனக்கு சொன்னார், ஏய் தம்பி நீ வந்து இப்படி சும்மாவில் உட்காந்து இப்படி திரும்பி நீ பேசுனது வந்து அது அந்த எந்த டிகிரியில் திரும்பினன்றதுல ஒரு இது இருக்குது அப்படின்னாரு. என்னண்ணே அவ்வளோதானே திரும்ப முடிஞ்சது, கேமரா அங்கே இருந்துச்சு. இல்லை நம்ம பின்னாடி இருக்கவங்கள முழுசாக அவங்கள பார்க்க இஷ்டம் இல்லாமல் ஒன்று பார்த்து பேசி, ஆனால் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமாடா அப்படின்றத சொல்கிற ஒரு மூடை கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு அது டீட்டெயிலாக அவங்க சொன்னது ரொம்ப, நம்ம அப்படி நினச்சி பண்ணாலும் எல்லா படமும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்குறத நடிக்கிற ஆள் தான் நான். பட் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நிறைய பேர் சொல்லி தெரியும் போது எனக்கு ரொம்ப இன்னும் விட்டு விட்டா சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டு தான், நானும் முஸ்லீம் தான்டா, அதுக்காக அந்த அந்த ஒரு சீக்வன்ஸு, அந்த டயலாகே லிட்ரலாக மொத்த தேட்டருமே வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சரி நான் வந்து 2வது நாள் போகிறேன், அந்த சீன் வந்தோடனே தேட்டர் மொமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பெரிய படங்களுக்கு பார்த்துருப்போம், அந்த பெரிய ஹீரோ என்ட்ரிக்கு அந்த இதுக்குன்னு கத்தம் இருக்கும். மொத்த தேட்டர், மொத்த க்ரௌட் 600 பேர் 700 அது பேர். அந்த படத்தில் அந்த சீனோட பிளேஸ்மெண்ட்டு, அந்த சிச்சுவேஷன், அந்த வசனம், அந்த மேக்கிங்கு, அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எப்பயுமே நம்ம உயிராக நினைக்கிற ஈழத்தமிழர்கள் பற்றி அதில் ஒருத்தர். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் நான் நிறைய அப்துல் ரவுப் பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியாது முன்னாடி. ஓகே. நம்ம முத்துக்குமார் வரைக்கும் தெரியும், முத்துக்குமார் இதில் தீக்குளிச்சது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் அப்துல் ரவுப் பற்றி எனக்கு தெரியாது. அதை எப்படி டேரக்டர் அதை கரெக்டாக அந்த பேரை வச்சு அதை பிடிச்சி அதை சொன்னது மிகப்பெரிய இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான் அது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இஸ்லாத்தில் வந்து சூசைடோ இந்த மாதிரி தன்னைத்தானே தீ ஆமா, அது இது வச்சு கிடையாது. எரிச்சுக்கிறது வந்து ஆறாம் அப்படின்றது எனக்கு, இந்த இது தற்கொலை ஆறாம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி ஒரு தமிழனா அவர் வந்து உயிரை தியாகம் பண்ணியிருக்காருன்ற விஷயம் வந்து மக்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகாமல் இருக்கும். நம்மளாம் அந்த டைமில் அந்த லாஸ்ட் வார் நடக்கும்போது டெய்லி இதே தானே வேலை இருப்போம். அங்கே என்னாச்சு, முல்லைத்தீவில் என்னாச்சு, அங்கே என்னாச்சு, இதாச்சு, டெய்லி ஃபோன் பண்ணி எல்லாரும் சொல்லுவாங்க, இதே வேலை தான். டெய்லி ராத்திரி ஒரு கண்ணீரோடு தான் நான் படுத்திருக்கேன். சரி நம்மளால் ஒன்றும் செய்யவும் முடியல. கடைசியில் தலைவர் பிரபாகரன் அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்காரு இல்லைன்றது தானே போட்டிகிட்டு இருக்குது. ஆமாம். ஆனாலும் ஆள் மனசுக்குள்ள அவர் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் நம்ம. ஆமாம். அந்த அந்த வகையில் பார்க்கும்போது எல்லோரும் கனெக்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அது. சீக்வன்ஸ், ஒரு சீனுக்கு பின்னாடி, ஒரு டயலாக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு அதை வந்து ஒரு டீட்டெயில்டாக அதை எடுத்து பண்ணியிருக்காருல்ல, அந்த கதாநாயகனுக்கு அந்த பேர் வச்சு அதை அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்லியிருக்காருன்னா அந்த இயக்குனருடைய உணர்வு மிகப்பெரிய விஷயம் அது. லால் சலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ரஜினி சார் கூட இந்த இதுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க, அதை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அவர் கூட நிற்கிறேன், எனக்கு அப்படி இருந்தது அவரை பார்த்தது அப்படின்னு. இத்தனை வருஷம் நான் அடைஞ்ச சினிமா பையனை அடைஞ்ச மாதிரி இருந்ததுன்னு. அத்தனை அந்த படம் உங்களுக்கு கொடுத்ததா இருந்தது. தலைவர் நம்ம நம்ம மட்டும் இல்லை, யார் பார்த்தாலுமே ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு நம்ம நியூட்ரலாக ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே. அதை விட்டு ஏதோ ஒரு பவர், அவருடைய லுக்கு, அவருடைய இது, அந்த மாதிரி அது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி நம்மளும் பார்த்து அவர்கிட்ட அப்படி பேசிடணும் இப்படி பேசிடணும் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தோம்னா ஒன்றும் நடக்காது. அப்படி அவர்கிட்ட போனால் நம்ம அப்படியே நின்றுக்கிற வேண்டியது, அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டே மறந்துடும் நமக்கு. அடுத்து வந்தால் ஒரு குருன்னு கேர நம்ம எனக்கும் ஆயிருக்குது. அதான் அன்றைக்கி எனக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு, அப்படி கட்டி பிடிச்சி. ஆனால் அது ஆராட்னு சொல்லுவாங்கள்ல சார். ஆமாம், இதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். ரஜினி சார் பக்கத்தில் ஒரு ஆரா இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி இருக்கும், அவர் பேசுறதுலையா இருக்கட்டும், நடந்துக்கிறதுலையா இருக்கட்டும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எல்லாருமே வந்து ஒரு க்ரௌடே மொத்த கண்களும் அவரையே தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அவர் வர்றாருன்னா வர்றது, நடக்கிறது, போகிறது, விஷ் பண்ணுறது, சிரிக்கிறது, கை காட்டுறது, நடிக்கிறது, நமக்கு நம்ம என்ன நடிக்க போகிறோன்றதுலாம் ஒன்றும் தெரியாது நமக்கு. அவர் எவ்வளோ நேரம் அவர் இருக்கிறாரோ அவ்வளோ நேரம் அவரையே பார்க்கணும், அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றது. அந்த பார்த்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, மறந்துடும் அவர். அந்த மாதிரி அவரை சுற்றி ஒரு இது இருக்குன்றது உண்மை தான். எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமாம், அங்கே போனோன்னே அப்படி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அது அவருடைய ஒரு முதல்ல ஒரு மனிதனுக்கு மனசு தானே மனசு நல்லா இருந்தாலே வந்து 1000 பேர் சொல்லுவாங்க,
சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு. ஆனால் அவருடைய மனசு, அவருடைய பக்தி, அவருடைய ஆன்மீகம் அதெல்லாம் வந்து பெரிய அதனால வர்ற விஷயங்கள் தான். கண்டிப்பாக. மனசு இப்போ நல்லா இருக்கணும். ஒரு நாள் 2 நாள் ஷூட் வந்தோடனே நம்ம ஷூட்டிங்கில் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு படத்தில் நடிச்சிட்டோம், வெளியே வந்து நம்மளும் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுலாம் அந்த எண்ணங்கள்லாம் தப்பான விஷயங்கள். அதனால தான் நம்மளுடைய வளர்ச்சிகள் அதெல்லாம் போயிடுது. இன்னைக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்துக்கு வர மாதிரி தான் வருவார். இன்னைக்கு வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார் டைலாக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது ஓகேவா ஓகேவா ஓகேவான்னு எல்லாத்தையுமே கேட்பார். அவர் என்ன பண்ணாலும் ஓகே. அவர் சும்மா சாதாரணமாகவே ஒரு ஸ்டைலிஷான ஒரு பாடி லாங்குவேஜ் சொல்லுவார். ஆமாம். அவர் கொடுக்குற வசனத்தை பேசிட்டு ஓகே வந்தேன்னா ஓகேவா இல்லாட்டி என்னன்ட்டு போகலாம். அவ்வளோ ஒரு பவ்யமாக, அவ்வளோ ஒரு டைமிங்கில், அவ்வளோ ஒரு லேட்டாக வராமல் கரெக்டாக வந்து செட்லேயே உட்காந்து பண்ணுறாருன்னா அந்த சின்சியாரிட்டி தானே அவங்கள வளர்த்து கொண்டு போகுது. இதான் இன்னொன்று, இப்போ ஆஸ் அ ஃபேனாக சொல்லுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி கமல் 2 பேரும் அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து பயங்கர இது எப்படின்னா, அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா நடித்தாங்கல்ல, ஆமாம். அந்த படங்கள்லாம் அந்த டைமில் தான் நாங்கள் அப்படி மாறி வர்றோம் ஸ்கூலு அது இதுன்னு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு பயங்கர டீம் சேர்ந்துருவோம். கமல் ஃபேன், ரஜினி சார் ஃபேன், கமல் சார் ஃபேன், ரஜினி சார் ஃபேன். எங்கள் அந்த படம் எப்படி, எங்கள் ஆள் எப்படி ஆடினார், எங்கள் ஆள் எப்படி ஃபைட் பண்ணார், இப்படி ஒரு ஓகே. அந்த சைல்டுஹுட் ஃபைட்டு நிறைய. நாங்கள் அப்போ அந்த இப்போ கமல் சார்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது அவர் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பொதுவாக என்னென்னா, இப்போது நாங்கள் கருப்பாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருக்கிறவங்க பூரா நாங்கள் ரஜினி சார் பக்கம், அழகாக இருக்கிறவங்க பூரா கமல் சார் பக்கம், அப்படி சேர்ந்துக்கிறோம். நல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்சவங்க நாங்கள்லாம் ஒரு மாதிரி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு சைஸாக தெரியும், நாங்கள்லாம் ரஜினி ஃபேன்ஸ் அப்படி. அப்போ நாங்கள் தாண்டா அவங்கள ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் கமல் சாருக்கு ஒரு படம் வரும், ரஜினி சாருக்கு ஒரு படம் வரும். அப்போ இந்த மாதிரி பெருசாக நாங்களாம் அந்த பேப்பரில் வரதெல்லாம் கட் பண்ணி நோட்டில் ஒட்டி வச்சு, பார்த்தியா தலைவர் நிற்கிறது பார்த்தியா, அந்த லோ ஆங்கிள் காளி ஃபோட்டோலாம் பார்த்து அது பயங்கரமாக அப்போ நாங்கள் இது பண்ணுவோம். எங்கால இப்படி உடம்புல லைட்டு கட்டிட்டு ஆடினாரு அப்படின்னு. அதெல்லாம் போய் அந்த டைம் முடிஞ்சு தான் ஓ கமல் சார். அதுக்கப்புறம் தான் புன்னகை மன்னன் அது இதுன்னு ஒரு மூவி, கமல் சார் இப்படி ஒரு ஆக்டராயா அப்படின்னு நம்ம அதுக்கு வந்தோம். அப்படி பார்த்து அந்த மாதிரிலாம் இருந்து வளர்ந்து இப்போ மீண்டும் இந்த ஜென்ரேஷனில் இப்போ வந்து அவங்க வந்து நம்மளும் இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்கன்றது என்ன மாதிரி ட்ராவல் பண்ண ஆளுகளுக்கு அது ஒரு பயங்கர, அது என்னன்னே சொல்ல தெரியல. எப்படி இருக்கும் அது, எப்படிலாம் இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அளவிட முடியாத கற்பனைகள் இருக்குது அதில். பயங்கர விஷயம். ஒருவேளை அதில் ஒரு ரோல் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவீங்கல்ல? அது என்னங்க நீங்கள், அது எப்படி, கேள்வியே தப்பு. கண்டிப்பாக. விடுதலை. விடுதலை. சூரி தம்பியோட அவருடைய ஹீரோவான பயணம். இது ஒரு பெரிய பயணம் இது. அதாவது சாரு கூட ஏன் ஒரு படம் பண்ணுறோம்னா, அதில் நிறைய ஒரு விஷயங்கள் நம்ம அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்ததாக தான் லேர்னிங் பயங்கரம். சார் கூட லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், கதைக்களம் ஆகட்டும், ஆர்டிஸ்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி ஈஸியாக படம் பண்ணிட முடியாது வெற்றிமாறன் சார்கிட்ட. எல்லாருமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணணும். ஒரு டெரைனாக ஒரு இடத்துக்கு போகிறதும் சரி, அதே மாதிரி ராத்திரி பகலாக நடிக்கிறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இது வந்து பல பரிமாணங்களை பார்த்த படம் இந்த படம். அதில் தம்பி வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடிக்கிற படம். அதில் அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக பாவமாக அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் கண்ணில் தெரியுது. இந்த ஒரு சீனில் அவர் கதறி வருவார். ஆமாம். அப்போ நம்ம அசால்ட்டாக பதில் சொல்கிறது அதெல்லாம் பெரிய நினச்சி பார்க்கும்போது எல்லோரும் சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகல. எல்லாரும் அவ்வளோ திறமைகளும் டெடிக்கேஷனும் இன்றைக்கி ஒரு ஹீரோவாக இருக்காருன்னா ஒரு பாஸோட லைஃப்லாம். கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரணேஷ். தேங்க்யூ.